சினிமா வரலாற்றிலேயே மக்களால் மறக்க முடியாத ஒரு ஹீரோ அல்லது மக்களுக்கு பிடிச்ச ஒரு கதாநாயகன் அப்படின்னு சொன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் ஞாபகம் வருது எம்ஜிஆர் அவர்கள் மட்டும்தான். அதுக்கு காரணம் எம்ஜிஆரோட படங்கள் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக எம்ஜிஆர் படத்தில் எப்படி காட்டுவாங்க, எம்ஜிஆர் அவர்கள் பெண்களை மதிப்பார், கதாநாயகர்கள் எல்லாரும் அவரை துரத்தி காதலிக்கிற ஒரு கதாநாயகனாக இருப்பார், ஏழைகளுக்கு குரல் கொடுப்பாரு, மக்களுக்காக போராடுவார், இப்படிதான் அவரை காட்டியிருப்பாங்க. இப்படிப்பட்ட அவரோட திரைப்படங்கள் மக்களை போய் அடையணும் அப்படின்னா அவரோட நல்ல குணங்கள் மட்டும் பத்தாது, எம்ஜிஆர் அவர்களோட முகம் மட்டும் பத்தாது, அதை எதிர்க்கிற அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான கெட்ட குணங்களுடைய ஒரு வில்லன் வேணும். அப்படி வில்லத்தனத்தையே ஹீரோயிசமா பண்ண ஒரு மறக்க முடியாத மக்கள் மனசுல இடம் பிடிச்ச ஒரு வில்லன் நம்பியார் அவர்கள். அப்படி திரைப்படத்துல நம்ம கொடூரமான வில்லனா பார்த்த எம்என் நம்பியார் அவர்கள் நிஜத்துல ஒரு மகா குருசாமி அப்படின்னு சொன்னா நம்ப முடியுதா? கிட்டத்தட்ட 70 முறைக்கும் மேல சபரிமலை போயிருக்காரு. நூற்றுக்கணக்கான பக்தர்களுக்கு மட்டுமல்லாம திரைப்பிரபலங்களான அமிதாப் பச்சன், சிவாஜி கணேசன், ஜெமினி கணேசன், எம்.எஸ். விஸ்வநாதன், ரஜினிகாந்த் அப்படின்னு மிகப்பெரிய உச்சத்துல இருக்கிற ஜாம்பவான் நடிகர்களுக்கெல்லாம் இவர் குருசாமியா இருந்திருக்காரு. இவரை பார்த்து மிகப்பெரிய திரைப்பிரபலங்களே சபரிமலைக்கு வர காரணம் இவரோட ஒழுக்கம் தான் அப்படின்னு சொல்லலாம். முக்கியமா தீய பழக்கங்கள் எதுவுமே இல்லாத ஒரு மனுஷன், அந்த காலத்திலேயே எந்த கிசுகிசுக்கள்லையும் மாட்டாத ஒரு மனுஷன். இவர் எங்க போனாலும் சைவம் மட்டும்தான் சாப்பிடுவாராம். முக்கியமா ஐயப்பன் பூஜைகளை திருவிழா மாதிரி நடத்துவாராம். அந்த காலத்துல சபரிமலை அவ்வளவு பிரபலமான கோவில்லாம் கிடையாது. அங்க போகணும்னாலே ஒரு கடுமையான பாதைகள்ல தான் நடந்து போகணும். அது சரி, இவ்வளவு பெரிய ஒரு நடிகர் எதற்காக மகா குருசாமியா மாறணும்? அவர் வாழ்க்கையை மாத்தின அந்த ஒரு சம்பவம் என்ன? தன்னோட 8 வயசுலேயே தன்னோட தந்தையில இருந்த நம்பியார் அவர்கள் ஊட்டியில தன்னோட சகோதரியோட வசிக்க போறாரு. அங்க ஒரு மனுஷன் சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு இருக்காரு. அதை நம்பியார் அவர்கள் பாக்குறாரு. அந்த மனுஷன் பேர் தான் நவாப் ராஜமாணிக்கம். இந்த நவாப் ராஜமாணிக்கம் தான் நம்பியார் அவர்களோட குரு அப்படின்னு சொல்லலாம். இவர் தான் நம்பியார் அவர்களோட வாழ்க்கையை புரட்டி போட்டவர். அப்படி சூரிய நமஸ்காரம் பண்றதை பார்த்துட்டு அதனால நம்பியார் அவர்கள் ஈர்க்கப்பட்டு நவாப் ராஜமாணிக்கம் அவர்களோட குழுவோட போய் இணைகிறாரு. இந்த ராஜமாணிக்கம் பிள்ளைக்கு நவாப் அப்படிங்கிற பட்டத்தை கொடுத்த பக்த ராமதாஸ் அப்படிங்கிற நாடகத்தில் நடிக்கிறாரு. கொஞ்சம் கொஞ்சமா சர்பூர்ண ராமாயணம், ஐயப்பன் அப்படிங்கிற நாடகத்தில் நடிச்சு கொஞ்சம் கொஞ்சமா பிரபலம் அடைய தொடங்குறாரு நம்பியார் அவர்கள். அந்த காலகட்டத்தில் மக்களுக்கு ஐயப்பனை பத்தி தெரிய காரணம் நவாப் போட்ட இந்த நாடகங்கள் அப்படின்னு சொல்லலாம். மொத்தமா தமிழ்நாடு, கேரளா அப்படின்னு இந்த நாடகம் பயங்கரமா வெற்றி அடையுது. மக்கள் எல்லாரும் சுவாமியே சரணம் அப்படின்னு பயங்கரமான கோஷத்தோட சபரிமலைக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஆலப்புழாவில் நடந்த ஒரு ஐயப்பன் நாடகத்துக்கு பிறகு தன்னோட குருவான நவாப் அவர்களோட முதன் முறையா 1942 நம்பியார் அவர்கள் சபரிமலைக்கு முதல் முறையா பயணம் போறாரு. அதுல இருந்து 2003 வரைக்கும் நம்பியார் அவர்கள் கிட்டத்தட்ட 60 வருஷத்துக்கு மேல சபரிமலைக்கு பயணமா போயிட்டே தான் இருந்தார். இது பத்தி நம்பியார் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் முதல் தடவை ஐயப்பனுக்கு மாலை போட்டு போகும்போது நான் எங்கேயுமே பார்க்காத ஒரு மன அமைதி எனக்கு இருந்தது அப்படின்னு சொல்றாரு. இன்னும் கொஞ்சம் சொல்லப்போனா, நம்ம மாலை போடுறோம் அப்படின்னா ஐயப்பனோட அருள் இல்லாம அது நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்றாரு. நம்ம திரையில கொடூரமான வில்லனா பார்த்த நம்பியார் அவர்கள் நிஜத்துல ஒரு மிகப்பெரிய ஆன்மீகவாதியா இருந்திருக்காரு அப்படிங்கிறது ரொம்பவே ஆச்சரியமா இருக்குல்ல. எம்என் நம்பியார் அவர்களோட இந்த பக்கத்தை பத்தி உங்க கருத்தை மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இது மாதிரியான தகவல்களுக்கு 5 மீடியாவை ஃபாலோ பண்ணுங்க.